இப்ப எடப்பாடி வந்து 7.5% வந்து மெடிக்கல் காலேஜ்ல வந்து ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்தது இவங்களுக்கு ஏற்படுத்ததாக இல்லை. அது மாதிரி சில காரியங்கள் அவர் செஞ்சிருக்காரு. ஆனால் மிகப்பெரிய காரியங்கள் எல்லாத்திலுமே இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்டிருக்காரு. சிஏஏ அப்படிங்கிறதுல இவங்களுடைய சட்டத்தை ஆதரிச்சிருக்காரு. விவசாயிகள் சட்டம், விவசாயிகளுக்கு எதிரான அந்த விவசாயிகள் சட்டம், அதுல இவங்களை ஆதரிச்சு தான் ஓட்டு போட்டிருக்காரு. அதனால இவர் நம்ம கையை விட்டு போக மாட்டாங்க நம்பிக்கை. அடுத்து இவங்களே தொடர்ந்து ஆட்சி பண்ண முடியும். அப்ப இவங்களை வந்து அதிமுக வந்து நம்ம வந்து வீக்கன் பண்ணணும், பலவீனப்படுத்தணும். அது எப்படி பலவீனப்படுத்துறது? மற்றவங்கள உள்ள போயிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப உள்ள போகணும் உள்ள போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, இப்ப இவங்க வந்து சசிகலா அம்மையார் வந்து அங்க போனாலே உள்ளுக்குள்ள அதிருப்தியோட இருக்கிற ஒரு 30-40% நேரடி அம்மையார் போய் நிற்பாங்க அப்படிங்கிறது பல பேரால சொல்லப்படுகிறது. உண்மையா இருக்கலாம். இன்னைக்கு வந்து தனக்கு மாற்று என்று யாருமே இல்லாத ஒரு நிலையை அதிமுகவுக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறார் பழனிசாமி. அந்த நிலையில இருந்து அவர் திரும்பி வர்றதுக்கு கீழே வர்றதுக்கு அவர் தயாரா இல்லை. ஓபிஎஸ் வந்து அவருக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர். அதனால என்ன பண்ணாரு? வன்னியருக்கு இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. உள் இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அதை கொண்டு வந்ததில் அவருடைய திட்டம் என்ன? இதன் மூலம் வன்னியருடைய வாக்குகள் வட மாநிலத்தில், வட தமிழகத்தில் நமக்கு ஏடிஎம்கே கிடைக்கும். அதனால நம்ம வந்து வட தமிழகத்தில் இருக்கோம். அப்ப நம்முடைய நம்ம யாரெல்லாம் பரிந்துரைத்து எம்எல்ஏ ஆக்கணும் கொண்டோமோ நம்முடைய ஆட்கள் அவங்க எல்லாரும் எம்எல்ஏ ஆவாங்க. அதே சமயம் முக்குளத்தோர் மத்தியில் இதற்கு பெரிய எதிர்ப்பு வரும். பன்னீர்செல்வம் இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை, அவர் வந்து தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லி முக்குளத்தோர் வாக்கு வந்து கிடைக்காம போயிடும் நமக்கு. முக்குளத்தோர் வாக்கு கிடைக்காம போகும்போது பன்னீர்செல்வத்துக்கு செல்வாக்கு குறைஞ்சிடும். இது எல்லாமே கரெக்ட் அவருடைய கால்குலேஷன். ஆனா இதுல தவறு என்னன்னா, தன் சுயநலத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் பலவீனப்படுத்தி விட்டார். இந்த மாதிரி அவர் பண்ணாம இருந்திருந்தாருன்னா அந்த நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தென் தமிழகத்திலையும் வந்து குறிப்பிடத்தக்க அளவு வெற்றி பெற்றிருக்கும். அந்த நிலைமை வராம அப்ப கடைசி வரைக்கும், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இவருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, எடப்பாடியுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, நான் விழுந்து விடக்கூடாது, கட்சி விழுந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படித்தான் பண்ணியிருக்காரு. கட்சி விழுந்திருக்கு. எல்லா தேர்தலையும் தோத்துருக்காங்க. ஆனா இவர் வந்து தலைவராக இருக்கிறது, பொதுச் செயலாளர் இருக்கிறது வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. இப்ப யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சால், நரசிம்மராவை பத்தி வந்து நாங்க ஒரு ஜோக் சொல்லுவோம். அவர் வந்து அவர் என்ன எந்த முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஒரு மந்திரி, அவருடைய மந்திரி சபையில யாராவது ஒரு மந்திரி ராஜினாமா கொடுத்தாங்கன்னா உடனடியாக அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். அதுல மட்டும் ரொம்ப குயிக்கா ஆக்ட் பண்ணுவார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து வந்துடணும், அப்ப நம்முடைய இது வந்து கட்சி வந்து இன்னும் பலமாக இருக்கும் என்று செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் லீடர் சொன்னோம்னா அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்துட்டார். செங்கோட்டையன் வந்து நீக்கிட்டார்.